நான்வெஜ் ஸ்டைலில் பன்னீர் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அரிசியை 2 டைம் கழுவி ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். குக்கரில் ஆயில், நெய் சேர்த்து உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்து சாஃப்ட் ஆகிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பன்னீரை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்து வெளியே எடுத்துட்டு அதுலேயே அதே ஆயிலில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதோடவே மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு அதோடவே வறுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல டேஸ்டியா நான்வெஜ் ஸ்டைல்ல பன்னீர் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும். குழந்தைங்க டிஃபன் பாக்ஸுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை